சற்று முன் கிடைத்த தகவல், பள்ளிகளுக்கு விடுமுறை. மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு தான் பார்க்க போகிறோம். அறிவிப்பை பார்ப்பதற்கு முன்பு வீடியோவை முழுமையாக பாருங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தற்பொழுது பொது தேர்வுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக விடுமுறை விட்டுருக்காங்க, ஸ்டடீஸ் ஹாலிடே. ஃபஸ்ட்டு நம்ம சேனல் சார்பாக எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். 10th 12th A to Z நான் எல்லா மெட்டீரியல்ஸ், கொஷின்ஸ், பிடி எல்லாம் கொடுத்தாச்சு. 11th ஸ்டாண்டர்டுக்கு மட்டும் எல்லாமே ரெடி. நாளைக்கு மார்னிங் வீடியோ அவங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். ஏன்னா அவங்களுக்கு இன்னும் 1 வீக் டைம் இருக்குது. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் கோடை வெப்பம் அதிகரிப்பதன் காரணமாக தமிழகத்தில் பள்ளிகளுக்கு, குறிப்பாக 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பது தொடர்பாக நம்முடைய தமிழகத்தில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி முதலமைச்சர் தலைமையில் அதற்கு பிறகு விடுமுறை அறிவிப்பை கண்டிப்பாக விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொன்னார். நாளைக்கு தமிழகத்தில் அக்னி வெயில் தொடங்குது. அதன் காரணமாக ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகள் நாளை திட்டமிட்டபடி இயங்கும். ஆனால் நாளை மறுநாளில் இருந்து இயங்குமா அப்படின்றது மிகவும் சந்தேகம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி பொது தேர்வு நடைபெறுவதன் காரணமாக A to Z எல்லா டீச்சர்ஸுமே ட்ரைனிங் ஒர்க்குக்காக மாவட்டம் விட்டு மாவட்டம், இப்போ ஊர் விட்டு ஊர் மாற்றிடுவாங்க. அதனால் இருக்கக்கூடிய மீதமுள்ள மாணவர்களுக்கு கண்டிப்பாக பிரத்யேக ரூம்ஸ் இருக்காது. ஆகையால் கோடை வெப்பம் காரணமாக 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆல் பாஸ் செய்துவிட்டு விடுமுறை அறிவிக்க நம்முடைய தமிழக அரசு முடிவு செய்திருப்பதாக கசியக்கூடிய தகவல் வந்துகிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 முதல் 9ஆம் வகுப்பு வரைக்கு கவர்மெண்ட் ஷெடியூல் பண்ணியிருக்க டேட் படி 13ஆம் தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு ஸ்கூலே. அப்படின்னு பார்த்தா இன்னும் வெறும் 10 நாள் தான். அதுலேயே 3 நாள் லீவ் போயிடுது. இடையில் அந்த ஒரு வாரத்தில் எதற்கு வெப்பத்தின் காரணமாக மாணவர்களுக்கு விடுமுறை விட்டுறலாம் அப்படின்ற தகவல் வெளியாக உள்ளது. பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற அரசாங்கம் தொடர்பான தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு காலையில் 11th ஸ்டூடெண்ட்ஸ் ஈகர்லி வெயிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.